இன்ட்ராடே ட்ரேடை பொறுத்த வரைக்கும் 100க்கு 90 பேர் நிச்சயமாக யாரும் வின் பண்ணதா இல்லைங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, ஒரு 10 பேர் மட்டும் வின் பண்ணுறாங்க. இந்த 10 பேர்கிட்ட இருக்கிற பணம் ரொம்ப பெருசுங்க. இது மாதிரி இண்டிவிஜுவல் ட்ரேடருக்கு பார்த்திங்கன்னா யாரும் இன்ட்ராடே ட்ரேடில் அடிப்படையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இல்லைங்க. எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பண்ணுறாங்க. ஒரு 40 வயசில் 60 வயசில் ஒரு மிடில், அதாவது இவங்க பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் ஏறணுங்க இல்லை. வாரன் பஃபெட் சொல்கிறார், நான் 11 வயசில் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேன்றார். அப்போ எண்டில் ஸ்டார்டிங்கில் வந்துட்டார். அப்போ ஒரு உலக பணக்காரனாக வந்திருக்காருங்க. இப்போ மார்க்கெட்டில் பணம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாருக்குன்னா இன்வெஸ்டாருக்கு. பட் இன்ட்ராடே ட்ரேடர் அந்த அளவுக்கு பணம் பண்ண முடியுமான்னா, இவங்களோட ஆசையும் பயமும் அவங்கள நிறைய லாஸ் பண்ண வச்சிருவாங்க. அதே மாதிரி இன்ட்ராடேன்னா பெயின் நிறையா இருக்கும். அந்த பெயின் தான் என்னன்னு அவங்களுக்கு தெரியாதுங்க. ஃபஸ்ட்டுங்க ஏதோ 50,000 ரூபா போட்டுட்டா நம்ம ஒரு நாளைக்கு 50,000 சம்பாரிச்சிடலாம், 5,000 சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நிச்சயமாக அது வாய்ப்பு கிடையாதுங்க. ஏன்னா என்னோடய அனுபவத்தில் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். 89லேருந்து மார்க்கெட்டில் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்டார் சின்ன அளவில் ஆரம்பித்து கோடிகளை சம்பாதிச்சவங்க இருக்காங்க இன்வெஸ்டார். ஆனால் இன்ட்ராடே ட்ரேடில் கோட்டீஸ்வரன் ரோடுக்கு நான் நிறைய பார்த்துருக்கேன். இதுதான் இந்த ட்ரேடில் இருக்கக்கூடிய சிக்கல் நிறைய பார்த்துருக்கோங்க. பட் இது எல்லாருமே பார்க்கும்போது இந்த அனுபவங்களை அவங்க எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டுங்க நம்ம நிறையா பேசியிருக்கோம் அனுபவங்களை பற்றிங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நம்பிக்கையிலேயே ஓட்டுறாங்க. ஓகே, நம்ம ஜெயிச்சிருவோம்ட்டு அவங்க இன்றைக்கி பண்ண லாஸ் எல்லாம் அவங்க லாபமாக பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடில் பெரிய பிரச்சனை என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒன்லி வாங்கி மட்டும்தான் வைக்கலாம், பை அண்ட் செல் மட்டும்தான் நடக்கும். இன்ட்ராடே ட்ரேடில் பை அண்ட் செல் இருக்குது, செல் அண்ட் பை இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி ஏதாவது ஒரு தவறான ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னா, அதில் லாஸ் ஆயிடுச்சுன்னா பை பண்ணி செல் பண்ணுறாங்க. அன்றைக்கி மார்க்கெட் டவுனில் வந்துருச்சுன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு நம்ம செல்லுக்கு பதில் பை பண்ணி தான் இந்த 10,000 நமக்கு லாபம் இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வராத பணத்தை என்ன பண்றாங்க, வந்த மாதிரியே ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் ஆயிடுது. இன்னும் கூட சொல்லணும்னா, இன்ட்ராடே ட்ரேடர் நான் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு புக் எழுதிட்டு இருக்காங்க. 100க்கு 90 பேர் லாஸ் மட்டும் இல்லைங்க, அந்த 90 பேரும் பெரிய மன உளைச்சல் இருக்காங்க. அதுதான் சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம ஐயோ இதை பண்ணியிருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்குள்ள ஒரு குற்றணர்வு உருவாயிடுதுங்க. அப்போ இது வின் பண்ண முடியுமான்னா, எல்லாருக்கும் எல்லா பிஸ்னஸும் செட் ஆகாதுங்க. ஃபஸ்ட்டு அந்த பிஸ்னஸோட புரிதல் இருக்கணும் அவங்க. அப்போ புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த வியாபாரத்துக்குள்ளே வரணுன்றது என்னோட எண்ணம். இதை தான் நான் திரும்பி எல்லா ஊர்லேயும் 30 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. இன்ட்ராடே அவ்வளோ ஈஸி பிஸ்னஸ் கிடையாதுங்க. 100க்கு 90 பேர் கண்டிப்பாக தோல்வியை தான் தழுவீங்க. இது நெகட்டிவ்னு கிடையாது. இவர் தான் நெகட்டிவ். நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, இவர் இன்ட்ராடேல வின் பண்ண முடியாத நெகட்டிவ் கிடையாது. இதுதான் நிஜம். எப்பவுமே நம்ம நிஜத்தை கடைபிடிக்கணும். எவ்வளோ தூரம் நீங்கள் லாஸ் ஆனீங்க இந்த ட்ரேடிங்கில்? ஃபஸ்ட்டு லாஸ்ன்னு பார்த்தா, பெரிய லாஸ்ன்னு பார்த்தா என்னோட 1 மாத சம்பளம் 1 செகண்டில் போயிடுச்சு. ஸோ அதுதான் என்னோட லேர்னிங் கர்வுக்கு ஸ்டார்ட் பண்ண இடம் அதுதான். அதுக்கப்புறம் லேர்னிங் கர்வ் ஒரு 4-5 lakhs வரைக்கும் லாஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில். அது நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் பணம் விடாமல் பணம் சம்பாதிக்க முடியுமானா, மார்க்கெட் அதுக்கான இடம் கிடையாது. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் பணம் விட்டால் தான் அது ஏன் விடுறீங்கன்னு நீங்கள் என்னைக்கு கண்டுபிடிக்கிறீங்களோ அன்றைக்கி பணம் சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பக்கம் லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக மினிமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டில் வர்றதுக்குன்னு ஒரு டைம் வந்துச்சு. ஒரு 2-3 வருஷம் டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சில விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ ப்ராஃபிட்டபிளாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ட்ரேடிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். ட்ரேடிங் எல்லாத்துக்கும் ஆனது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் திங் அதான். நீங்கள் கொஞ்சோண்டு பணம் வச்சுருந்தா யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போடுறீங்கன்னா அது உங்களுக்கு பணம் கொடுக்கும். ஆனால் ட்ரேடிங் அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் காலையில் கண்டுவத்தி வாங்குறீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த ரிஸ்க் இருக்குது. அதே அளவை விட பல மடங்கு ரிஸ்க் இங்கே இருக்குது. நீங்கள் காலையில் ஒரு ஆர்டரை செல் பண்ணிடுறீங்க, ஈவினிங்குள்ளே நீங்கள் பை பண்ணலீங்கன்னா புரோக்கர் உங்கள்கிட்ட அந்த ஆர்டரை பை பண்ணி விட்டுருவார். ஸோ அது அவரோட வேலை. அந்த ரிஸ்க் இங்கே இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்கை தெரியாமல் இங்கே பணம் பண்ண வர்றவங்க கண்டிப்பாக தோற்றுருவாங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, you should plan your trades and execute your plans. ஸோ ட்ரேட் நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம இன்றைக்கி டிசைட் பண்ணிவிட்டு நாளைக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அந்த செட்டப் வரலன்னா ட்ரேட் பண்ண மாட்டோம். ஆமாம். ஸோ அவ்வளோதான். ஸோ மணி மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு. இப்போ ட்ரேடிங்னா இப்போ 4 கோடு போடுறது மட்டும் ட்ரேடிங் கிடையாது. நான் இப்போ 4 சப்போர்ட் ரெசன்ஸ் வரைகிறது மட்டும் ட்ரேடிங் கிடையாது சார். 90% ஆஃப் இமோஷன்ஸ் தான். ஸோ அந்த சைக்காலஜி 90%, 10% என்னோட டெக்னிக்கல்ஸ். அதை நான் கரெக்டாக ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்றதை நான் நம்பணும். நான் போடுற கோடில் மார்க்கெட் நிற்கும் நான் நம்பணும். அதை நான் எப்போ நம்பினா, எனக்கு அது முன்னாடியே ஒரு 100 தடவை நடந்திருக்கும். அது என்னோட மெமரியில் ஸ்டோர் ஆகி தான் அது என்னோட நம்பிக்கை. நான் அதை நம்புவேன், அதை நான் செய்ய ஆரம்பிப்பேன். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரெப்புடேஷன் தான். நான் என்னோட செட்டப்பை திரும்ப 100 தடவை நான் ட்ரேட் பண்ணேன். இப்போ டெய்லியும் ஒரு 5 to 10,000 ப்ராஃபிட் வந்தாலே போதும், நிப்பாட்டிடும். டெய்லி எனக்கு 1 லட்சம் வரணும், 2 லட்சம் வரணும் நான் எதிர்பார்க்கவும் கிடையாது. என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ இந்த ட்ரேடுக்கு ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு 1%, 2% ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் எனக்கு போதும்னு நினைப்பேன். அது எனக்கு டெய்லி வரணும்னு நினைப்பேனே தவிர இன்றைக்கே எனக்கு ஜாக்பாட் வரணுன்ற மைண்ட் செட் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ அது இல்லை. அந்த லேர்னிங்கை தாண்டி இந்த ப்ராஃபிட்டபிளான வர்றதுக்கு பாசிபிலிட்டி எப்போன்னா இதுதான்.